This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சிலருக்கு பரந்த மனது இல்லாததால் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு வாய்ப்பு இல்லை எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்கிறது எனவும் டிடிவி தினகரன் கூறியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க நீடிச்சிட்டு வரீங்க, அதிமுக கூட்டணியில இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அதிமுகவுடன் இருந்த பழைய மனக்கசப்புகள்லாம் நீங்க இருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது நான் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக சொல்லி வருவது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒவ்வொரு அணியில திரள வேண்டும். ஒரே கட்சின்னு நான் சொல்லல, ஒரு அணியில் திரள வேண்டும் என்று பலமுறை உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கேன். ஓர் அணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலு சேர்ப்பதன் மூலம் இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்த முடியும். அதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓர் அணியில் வர வேண்டும் நான் பலமுறை சொன்னேன். அது மாத்திரம் அல்ல, திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் நினைக்கிற மற்ற கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் சொன்னேன். அதுதான் நடந்துட்டு வருது. தேசிய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையும், தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி தலைமையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. இப்போ இந்த கூட்டணியில தமிழகத்துல தொகுதி உடன்பாடு மற்ற விஷயங்கள்லாம் பேசும்பொழுது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் நடக்குமா? அதை எப்படி பாக்குறீங்க? அல்லது பாஜக உங்களை லீட் பண்ணுவாங்களா? அதை பத்தி எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ். இது திமுக ஆட்சியை உறுதியாக வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் அனைவரும் அவரோடு கரம் கோர்த்திருக்கிறோம். இதில் மற்ற விஷயங்களை பெருந்தன்மையோடு எல்லோரும் அணுகின்ற பட்சத்தில் நமது குறிக்கோள் நிறைவேறும். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் யதார்த்தத்தையும் எதையும் ஒரு பெருந்தன்மையோடும் தொலைநோக்கோடும் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால் எங்களால் எந்த பிரச்சனையும் எங்கள் கூட்டணிக்கு வராது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கட்சி விவகாரங்களை தலையிட முடியாதுன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. இப்போ உங்களுடைய கூட்டணியில முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? திருமிகு வி.கே. சசிகலா இந்த கூட்டணியில வருவாங்களா? இதெல்லாம் எப்படி கொண்டு போகும்? ஓபிஎஸும் டிடிவியும் அந்த கூட்டணி என்டிஏல இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வியாக அதிமுக ஒன்றாய் அல்லது அதிமுகவை ஒன்றா இணைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் அதிமுகவுடைய இன்னொரு கட்சியுடைய உள்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் கூட்டணி அதிமுகவோட நாங்கள் வைத்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களோட பேசி முடிவு செய்வோம் தான் சொல்லியிருக்காரு. இதுல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவின் தொண்டர். அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஆதரவு அளித்து பாராளுமன்ற தேர்தலை போட்டியிட்டவர். அம்மாவின் தொண்டராக இருக்கக்கூடிய அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் அவர்களோடு கைகோர்த்து செல்வோம். இதனால இதெல்லாம் சரியான நடைமுறையில சரியான முறையில இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தீர்வு காணப்படும். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.